ஐயா அவர்கள் இன்றைய தலைப்பிலே புத்தருடைய தத்துவமும் வேதாத்துடைய தத்துவம் பற்றி எடுத்து உரைத்தார்கள். மேலும் ஞானம் என்ற பாதையின் துவக்கம் எப்படி இருக்கும் அப்படின்றதை பற்றியும் ஐயா அவர்கள் சொன்னார்கள். ஐயா அவர்கள் கூறியதிலிருந்து சில கருத்துக்களை மட்டும் நான் இப்போது சொல்கிறேன். ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. அதாவது நம்ம மறைபொருள் பற்றி முதல்ல ஐயா சொன்னாங்க. அதாவது மனம் ஒரு மறைப்பொருள், அது எங்கே இருக்கிறது எப்படி இருக்கிறது தெரியாது. உயிரும் ஒரு மறைப்பொருள், அதே போல் இறைவனும் ஒரு மறைப்பொருள். அறிவுதான் தெய்வம் என்று அறிவேதான் தெய்வம் என்று நம் மகரிஷி ஐயா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அறிவு என்பது ஒரு தெய்வ நிலை. ஆறாவது அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்டு இருக்கிறது. அறியாமைத்தான் நம்மிடம் எல்லையற்றதாக இருக்கிறது என்று சொன்னாங்க. அறியாமை என்ற இருள் நீங்குவதுதான் ஞானத்திற்குண்டான பாதை என்று ஐயா சொன்னாங்க. ஆன்மா அழிவற்றது என்று ஆதிசங்கரர் எடுத்து கூறியதை பற்றியும் ஐயா அவர்கள் சொல்லுவாங்க. அந்த சட்டை மாற்றுவது போல நம்ம உடலை மாற்றிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய கர்ம வினை ஒரு முறையும் கழிக்க பெற்று அது தூய்மை அடைவதற்கு தான் நாம ஆன்மா வேறு வேறு பிறவி எடுக்கிறது என்று ஐயா சொன்னார்கள். ஆன்மாவும் உயிரும் ஒன்று சேர வேண்டும் என்றும் சொன்னார்கள். ஞானத்தின் முதல் படி அல்லதை தவிர்த்தல், துன்பம் கொடுக்கும் செயல். அதாவது நம்முடைய முதல் ஒழுக்க பண்பாடை முழுவதுமாக பின்பற்றுவர் தான் ஞானத்தில் முதல் படியை எடுத்து வைக்கிறார்கள் என்ற அர்த்தம் என்று சொன்னார்கள். புத்தரனுடைய 4 தத்துவங்கள் சொன்னாங்க ஐயா. அது என்ன 4 தத்துவங்கள்லாம்? கடவுள் என்று ஒன்று தனியாக இருக்கிறது என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆன்மா அழியக்கூடியது என்றும், அடுத்ததாக வேதங்களும் எந்த ஒரு இதிகாசங்களும் இறைவனால் படைத்தது இல்லை என்றும், வாழ்வு இதோடு முடிவதில்லை என்று 4 தத்துவங்கள் புத்தர் கூறியிருக்கிறார்கள். மகரிஷி அவர்களும் அதே கருத்தை தான் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய அடுத்த பிறவி அவனுடைய குழந்தை என்று கூறுகிறார்கள். ஒரு மனிதன் எப்பொழுது மரணிக்கிறானோ அப்பொழுது அவனுடைய ஆன்மா அவனின் குழந்தையின் ஆன்மாவோடு கலந்து விடுகிறது என்று சொல்றார்கள். நம்முடைய வேதாத்திரிய தத்துவமும் புத்தரின் தத்துவமும் புரிந்து கொண்டால் இரண்டும் ஒன்றுதான் என்பதை நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னாங்க. நாம முழுவதுமாக நம்முடைய தூய்மைப்படுத்தும் பணியை மேற்கொள்ள இந்த 3 நாட்கள் பயிற்சி நடைபெற உள்ளது. அந்த பயிற்சியில் நம்முடைய நடைமுறைப்படுத்த செயல்கள் செய்ய பல பயிற்சிகள், ஆனந்த கிரியா என்ற பயிற்சிகள் மூலம் சுலபமாக நம்முடைய மாற்ற முடியும் என்று ஐயா அவர்கள் எடுத்து கூறினார்கள். ஐயாவிடம் இந்த தலைப்பில் கேள்வி கேட்க விரும்புங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்க. முதலாவதாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். நீங்க சொன்னது ஆன்மா அழியக்கூடிய அழிவற்றது இல்ல, அது அழியாததுன்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப நம்ம உயிரோட இருக்கும் போதே நம்ம இன்னொரு பிறவி எடுத்துடுறோம்னு சொல்றீங்க, அது எப்படிங்க? உயிரோடு இருக்கும் போதே இன்னொரு பிறவை எடுத்துறோம்னா, இப்ப நம்ம 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 உயிரோடு இருக்கும் போதே நம்ம ஒரு குழந்தைய பெற்று விட்டோம் அல்லவா? கேக்குதுங்களா? இப்ப ஒரு குழந்தை நம்ம பெற்று விட்டோம். அப்ப என்னாச்சு? நம்ம ஏற்கனவே நம்ம அந்த கர்ம வினையை கொடுத்துட்டோம், ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டோம். இப்போ என்ன ஆகுது? இப்ப நாம திரும்பவும் அங்க போய் அதோட இணைகிறோம் என்று மகரிஷி சொல்றாங்க. அப்ப இப்ப இப்ப இந்த ஆன்மா அழியக்கூடியதுன்னா எப்ப? அது முழுமையாக அந்த கர்மவினை கழியும் போதுதான் அழியும். இப்ப நீங்க பாருங்க, இது முழுமையாக அது அழியக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து விட்டால் அவருக்கு குழந்தையே பிறக்காது. இது மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம கர்மையம் தூய்மை அடைந்து விட்டால் குழந்தையே பிறக்காது. அப்ப குழந்தை இல்லாதவங்களுக்கு அதனால குழந்தை இல்லைங்கிறதுக்கெல்லாம் கர்மவினை அழிஞ்சு போச்சுன்னு இல்லை. அது அது உடல் ரீதியாக மருத்துவ ரீதியாக குழந்தை பிறக்காம இருக்கிறது உண்டு. ஆனால் அதாவது கர்மவினை இல்லை என்று சொன்னால் குழந்தை பிறக்காது. ஆனா குழந்தை பிறக்காதவங்க எல்லாம் கர்மவினை அழிச்சிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது.
கர்மவினை இல்லை என்று சொன்னால் அது குழந்தை பிறக்க வேண்டிய எடுக்க வேண்டிய அடுத்த பிறவி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த பிறவி என்பது நமது சந்ததி தான் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அது நீங்க பிராக்டிக்கலா ஒவ்வொன்றையும் சிந்திச்சு பாத்தீங்கன்னா சரியாதான் இருக்கும். மகரிஷிக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அப்பயும் குழந்தை பிறக்கலையே. அப்ப அந்த அடிப்படையில இது பிறவி தொடரக்கூடியதாக இருக்கிறது. ஆன்மா அழிவற்றதுன்னு சொன்னோம்னா இப்போ அது இப்போ அந்த கர்மவினை என்பதை தாங்கி இருக்கக்கூடியதுதான். அப்ப புத்தர் என்ன சொல்றாரு, அதை அழிவற்றதுன்னு அப்படியே விட்டுறக்கூடாது. அதை என்ன பண்ணணும், அதை அழியக்கூடியது. அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு அதுக்கு முடிவு கொண்டு வரணும். இன்னைக்கு முடியலனாலும் ஏதாவது ஒரு பிறவியில அதை ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு புத்தர் சொல்றாரு. அந்த பாதையில தான் மகரிஷி அவர்களும் சொல்லுகிறார்கள். நாம இன்னைக்கு குறைச்சு 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 ஏதோ ஒரு பிறவியில் நமது ஆன்மாவும் தூய்மை அடைய வேண்டும் அப்படிங்கிறது. அது இந்த பிறவியிலே நம்ம தூய்மை பண்ண முடியும்னா பண்ணலாம். அது அவரவருடைய முயற்சியை பொறுத்து இருக்கிறது. ஆனா தூய்மை அடைஞ்சிட்டா இன்னொரு பிறவி இல்லைங்களா? இல்லை, அது இல்லை, இன்னொரு பிறவி இல்லை. ஆமா, அவன் மனிதன் தெய்வமாகி விடுகிறான். அதுக்கு பிறகு பிறவி இல்லை. ஐயோ நமக்கு பிறவி இல்லாம போச்சே அப்படின்னு கேட்கிறோம்னா, பிறவி என்பதே துன்பம் தானே. அப்ப எதுக்கு இன்னொரு துன்பத்துல பிறக்கணும்? ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் என்னதான் துன்பம் இருந்தாலும் இன்னொரு பிறவி நல்ல அமெரிக்கால பிறந்து நான் இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படிதான் நினைக்கிறாங்களே தவிர, நீ எதை அனுபவிச்சாலும் துன்பம். இன்னைக்கு நிறைய அனுபவிக்கிறோம், ஆனால் கடைசியில அது துன்பத்துலதான் போய் நிக்குது. துன்பம் தான். ஐயா நம்ம முடிஞ்சிருச்சு எப்படியா தெரியும்? இப்ப நமக்கு எனக்கு முடிஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு துன்பம் என்பதே வராது. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் துன்பம் இல்லாம நீங்க அப்படியே ஒரு ஆனந்தமான ஒரு நிலையில நீங்க வாழ்றீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படி வாழ்றவங்களை தான் நம்ம ஞானிகள் சொல்றோம். அது மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு துன்பமே வராதுங்கம்மா. நல்லதுங்க ஐயா. ஆனா ரொம்ப கடினமானது நீங்க பேசுனது, புரியணும்னா ரொம்ப கடினம். இல்லம்மா, அது ஒண்ணும் இல்ல. இது நம்ம இது புரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டால் சுலபம். அது புரியுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். அது இல்லாம நீங்க ஜாதகம் வேற ஒருத்தர் ஜாஸ்ல போயிடுச்சுன்னா ஜாதகம் வேற மாறுவீங்களா? அதெல்லாம் யோசனை பண்ண வேண்டியதா இருக்கு. அது ஸ்லைட்டா மாறும்மா. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்போ ஒருத்தர் குழந்தை பிறந்த பிறகு அவரு ரொம்ப அவருடைய கர்மயத்தை தூய்மை செய்கிறார்னு வச்சுக்கோங்களேன். தூய்மை செய்யறாருன்னா புதுசா அங்க கர்ம வினை ஏறல. இப்ப அவரு தூய்மை செய்யும் போது குழந்தையினுடைய கர்மயத்தை தூய்மை ஆயிரும். ரைட்டுங்களா? இதுல ஒண்ணு பாருங்க. இப்ப குழந்தைய பெற்றுட்டோம், ஜெராக்ஸ் அனுப்பிட்டோம். இப்போ ஒரிஜினல்ல அவர் கர்ம வினையை அவர் அழிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஜெராக்ஸ்லயும் அழிஞ்சிரும். ரைட்டுங்களா? அது உடனே நடந்துரும். இப்போ அவர் குழந்தை பிறந்த பிறகு கர்மவினை சேர்க்கிறாருன்னு வச்சுக்கோங்க, சேர்க்கிறாருன்னு சொன்னா அது குழந்தைகிட்ட உடனே சேராது. அது எல்லாம் பண்ணோம்னா அவர் இறந்த பிறகு இங்க சேருது பாருங்க, அப்பதான் சேரும். அந்த சமயத்துல இவருடைய வாழ்க்கையில அதுவும் சேர்ந்து வரும்போது இவருடைய பலன்கள் மாறும் இல்லையா? இப்ப இவர் ஒரு 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்காரு, அவங்க அப்பா ஒரு 20 லட்ச ரூபாய் கடன் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவர் இறந்த உடனே இவருக்கு கடன் 30 லட்சமா மாறி போச்சா? ஆமா, அதுதான் என் முன்னோர்கள் செஞ்சதுங்களா? அதான் முன்னோர்கள். இப்ப வேற மாதிரி வச்சுக்குவோம். இப்ப இவர் 10 லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு, அப்பா கடனே வாங்கல, 15 லட்ச ரூபாய் என்ன பண்ணிருக்காரு, டெபாசிட்ல வச்சுட்டு போயிட்டாரு. இப்ப இவரு என்ன பண்றாரு, இப்ப அந்த 15 லட்சத்தை எடுத்து இந்த 10 லட்சத்து கடன் அடைச்சு விட்டாரா? அப்ப இத நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அதுபோல அப்பா அம்மா கர்ம வினையை சேர்த்து வச்சாங்க அப்படின்னா, இவங்க இறந்த பிறகு இந்த ஆன்மாவோட சேரும் போது
இங்கு அந்த கர்மவினுடைய அடர்த்தி கூடும், துன்பம் கூடும். அப்ப அந்த ஜாதகத்துல ஒரு ஸ்லைட்டா ஒரு சேஞ்சஸ் வரும். அதுக்காகத்தான் நாம நம்ம செயல்களை, துன்பம் கொடுக்கக்கூடிய செயல்களை செய்யாதீங்க செய்யாதீங்க. நான் ஏன் இப்ப அழுத்தழுத்தி சொன்னேன், முதல் ஒழுக்கத்தை முதல்ல 100% கடைபிடிங்க. ஏன்னு கேட்டா, இதனால நம்ம சந்ததி கஷ்டப்பட போகுது. நிறைய பேரு என் சந்ததி நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் அடுத்தவனுக்கு எடுத்து நான் சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லை, குழந்தைகள் நல்லா இருக்காது. இந்த தத்துவம் புரியணும். இதை சேர்த்து வைக்கிறதுனால குழந்தைகள் நல்லா இருக்காது. அந்த கர்மவினையை குறைத்து வைத்தால்தான் குழந்தைகள் நல்லா இருக்கும். ஐயா இன்னொன்னு நேரம் இருந்தா கேக்குறேன். இப்ப பிச்சைக்காரங்க குறிக்காரங்க எல்லாம் இருக்காங்க இல்லைங்க ஐயா, அவங்க ஒண்ணு கையில ஒண்ணு பிச்சை எடுக்கிறதுக்கு விடுறாங்க, அதெல்லாம் எப்படிங்க ஐயா? அதுவும் கர்ம வினை தானா? எல்லாமே எல்லாமே அதனுடைய அடிப்படையில தாங்க, அதுலதாம நடக்குது. அவங்களுடைய கர்மயத்தில் இருக்க கர்ம வினையின் அடிப்படையில் தான் அதுவும் நடக்குது. அவங்க முன்னோர்கள் செய்த கர்ம வினை. அதான் எல்லாருமே அதனது கர்ம வினையை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அவங்க இது மாதிரி அதுல ஒரு அவமானங்களை எல்லாம் அனுபவிச்சு அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அது அந்த ஆன்மா அதுக்கு அடுத்த பிறவியில ஒரு நிலையில கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய நிலையும் வரும். ஆனா இது பெற்றவங்களுக்கு கர்ம வினை இல்லைங்களா, பாவம் இல்லைங்களா? இந்த மாதிரி நம்ம பெத்துட்டு பிச்சை எடுக்க விடுறோம், நம்மளே இப்படி இருக்கோம், பசங்களை ஏன் இப்படி ஆக்கணும்? அவங்க பெற்றவங்களுக்கு அது பாவம் சேராதுங்களா ஐயா? இல்ல, அது ஏமா இது கர்ம வினைன்னு சொல்றதை விட இதுதான் அறியாமைன்னு சொல்லணும். வாழ்க்கைன்னா என்னன்னு ஒரு அறியாமையில அவங்க செய்யக்கூடிய தவறான செயல்கள் தான் இது. அவங்களுக்கு இந்த அறிவை யார் கொடுக்கறது? அவங்க சொன்னாலும் புரிஞ்சுக்கக்கூடிய அளவுல இல்ல. அவங்க கஷ்டப்பட்டு தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க வேற வழி இல்லை. அவங்க கஷ்டப்பட்டு வருவாங்க. ஒரு காலத்துல அவங்களுக்கும் அந்த ஆன்மாவுக்கும் புரிதல் வரும். இப்போதைக்கு அதை அனுபவிச்சுதான் அதையெல்லாம் நினைச்சு நம்ம கஷ்டப்படுறதுங்கிறத விட முதல்ல நம்மளுடைய ஆன்மாவை தூய்மை செய்யற வழியை தாமா நம்ம பார்க்கணும். இல்லைங்க ரொம்ப நாளா டவுட் இதெல்லாம், அதனால சரி. இல்ல, அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் போகாதீங்க. அது அப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுடைய செயல்கள், நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் நின்று போயிடும். அதனால நம்மளை தூய்மை செய்யற பார்ப்போம். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா, இப்ப ஆன்மா என்பதற்கும் உயிருக்கும் உள்ள வித்தியாசம்னு எடுத்துக்கிட்டோம்னா, உயிரினுடைய மொத்த தொகுப்பு சேர்ந்து ஆன்மான்னு எடுத்துக்கலாங்களா? ஒரு மனிதனின் உயிர் தொகுப்பு. அப்படி இல்லை. அதாவது மனிதனுடைய உயிர் தொகுப்பு அப்படின்னீங்கன்னா கோடிக்கணக்கான உயிர் சேர்ந்து இருக்குது உடம்புக்குள்ள. சரிங்க ஐயா. இப்ப அந்த உயிர்ல வெளியில போயிட்டானே இருக்கு. நம்ம உடம்புல இருந்து உயிர் துகள் வெளியில போகுதா இல்லையா? போகுதுங்க. இப்ப கோவப்பட்டு அதீத கோபத்துல உயிர் துகளாகவே வெளியில போகுதுன்னு சொல்றாரு மகரிஷி. இப்ப ஒரு 50,000 உயிர் துகள் வெளியே போயிடுச்சு. இப்ப நீங்க இதனுடைய தொகுப்பு தான் ஆன்மா அப்படிங்கணும்னா ஆன்மாவில ஒரு பகுதி வெளியில போயிருச்சே. ஆமாங்க ஐயா. அப்படி போகுதோ வெளியில போற மாதிரி உள்ள வந்துட்டு தானங்க ஐயா இருக்கு. ஆமா, உள்ள இப்ப வெளியில போறதுல அந்த ஆன்மான்னா கர்மவினை அடங்கியதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த வெளியே போன 50,000 அந்த ஆன்மா கர்மவினையை வெளியே கொண்டு போயிருச்சா? இல்லங்க. அப்படி போச்சுன்னு சொன்னாதான் நம்ம அடேங்கப்பா பரவாயில்லையே வெளியே போயிருச்சே, கோவப்பட்டே நம்ம கர்மவினையை கழிச்சிடலாமே. அப்படியெல்லாம் இல்லை. அது அது உயிர் துகள் ஒரு 50,000 உயிர் துகள் உள்ளேயும் வரும், 50,000 உயிர் துகள் வெளியிலையும் போகும். அது வெளியில போனா அது விண்ணெனும் நுண்துகள், உள்ள வந்தா உயிர் துகள். அவ்வளவுதான். இந்த கருமையத்தின் மையத்துல இருக்கு பாருங்க ஒரு உயிர் துகள். ஆமாங்க ஐயா. அதுலதான் கர்மவினை இருக்கு. நீங்க
நம்ம 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 பதிவுகள் பதிகிறப்ப உடல் ம். செல்களில் பதிகிறது, உயிர் துகள்களில் பதிகிறது, ஜீவ வித்துகளில் பதிகிறது. ஜீவகாந்தத்தில் பதிகிறது, ம். மூளையில் பதிகிறது, ம். கர்மயத்தில் பதிகிறதுன்னு சொல்றோம். ஆமாங்க ஐயா. கர்மயம்ங்கிறது ஒரு உயிர் மையம். இப்ப ஏற்கனவே உயிர் துகள்களில் பதிகிறதுன்னு சொல்லிட்டு கர்மயத்துல பதிகிறது ஏன் 2 தடவை சொல்றீங்க? உயிர் துகள்களில் பதிகிறது வெறும் செயல் பதிவு தான். ஆமாங்க ஐயா. ஆனா அந்த கர்மயத்தில் பதிகிறது தரப்பதிவு. அப்படின்னா அங்க அது வினைப்பதிவு. புரியுதுங்க ஐயா. அதாவது அப்ப அந்த 3ம் ஒண்ணு அந்த சேர்ந்த இடத்துல பதிகிற பொழுது அந்த அந்த கர்மயம்னு சொல்றோம் தரப்பதிவு பாத்தீங்க. இப்ப நடக்குது. நம்ம ம். உடம்புல கோடிக்கணக்கான உயிர் துகள் இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் மையம் இருக்கு. ஆமாங்க அந்த ஐயா. ஒவ்வொரு மையத்தையும் நம்ம கர்மயம்னு சொல்றது இல்ல. கரெக்ட்டுங்க. அந்த உயிர் மையம், மையத்தில் இருக்கக்கூடிய ஜீவகாந்தம். உயிர் துகளினுடைய மையம் தான் கர்மயம். சரிங்க ஐயா. அப்ப சரிங்க. இப்ப இப்படி கூட எடுத்துங்க. கர்மயம் தாங்கிய உயிர் இருக்குல்ல, அதுதான் ஆன்மா. ஆ அப்படி புரிஞ்சுக்கிட்டேங்க கூட ஐயா. எடுத்துக்கலாம். கர்மயம் தாங்கிய வினைப்பதிவுகளின் ஆ வினைப்பதிவுகளின் தொகுப்பு ஆன்மான்னு சொல்லலாம் அப்போ. ஆமா. இப்ப வினைப்பதிவுன்னு சொல்றதுக்கு பயமா இருக்குன்னு சொன்னா, ம். கர்மயத்தை தாங்கி இருக்கக்கூடிய உயிர் துகள் ஆன்மா அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்க ஐயா. அதுதான் ஈர்ப்பு மையம். அதனால ம். மொத்த உயிர் துகளின் தொகுப்பு அப்படின்னு எடுத்துக்க முடியாதுமா. சரிங்க. ஆன்மாங்கிறது அந்த மைய உயிர் துகள். இப்படி இப்படி வச்சுக்கலாம். மைய உயிர் துகள் அப்படின்னு வச்சுக்கலாம். புரியுதுங்க. இப்ப புரிஞ்சுக்கிட்டேங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க அதுக்கு வளமுடன். அடுத்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. அடுத்ததுங்க ஐயா. இப்போ ம், புத்தருடைய இதுல ஒப்பிட்டு நிறைய தகவல்கள் சொன்னீங்கங்க ஐயா. ம், ஆனா அதே புத்தர் வந்து முடிவா சொன்னது ம், எதையுமே அஹ், புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றும் இல்லைன்றத உணர்ந்ததுதான் ஞானம்னு சொல்லி முடிச்சாருங்க அங்க. ம், உணர்ந்து ம், கொள்வதற்கோ புரிந்து கொள்வதற்கோ எதுவுமே இல்லை, பெற வேண்டியது ம். எதுவுமே இல்லை அப்படிங்கிறது. ஆமா. அப்படி இருக்கும் பொழுது இப்ப புற ம், செயல்களுக்காக தான் நம்ம கர்ம வினைகளை தீர்த்து, அதாவது இந்த ம், வாழ்க்கையை வாழறதுக்கு, இந்த புற ம், வாழ்க்கையை வாழறதுக்காக வேண்டிதான் கர்ம ம், வினைகளை நாம் கழித்து வாழ வேண்டுமே தவிர ம். அகத்துல ஆல்ரெடி அது தூய்மையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. ஆமா. அப்போ இப்போ இந்த புற பெற வேண்டியது விஷயங்கள். ஒன்றுமில்லை. பெற ஆமாங்க ஐயா. வேண்டியது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? ஆமாங்க ஐயா. பெற வேண்டியது இப் ஒன்றுமில்லை. இப்போ இப்போ நம்ம கர்ம வினைகள் எல்லாம் கழிச்சிட்டு தெய்வ நிலைக்கு நம்ம செல்லணும் அப்படின்னா அதுக்கு ம், சாத்தியமே இல்லாத மாதிரி தானங்க ஆயிடுது. ஆஹ் அதாவது ஏன்? ஒரு புரிதல் இந்த மாதிரி வினைகளின் தொகுப்பு இருக்கு அப்படிங்கிற இருக்கு, அதை நம்ம நல்ல ம், செயல்களா மாத்திக்கணும் ம். அப்படின்னு நினைக்கிறதுக்கே ஒரு வயது ஆகுதுங்க இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கே. இப்ப இந்த நல்ல செயலும் ஏன் செய்யணும்? கர்ம வினை இருந்தாதான் நல்ல செயல் செய்யணும். இல்லாட்டி அதுவும் செய்ய வேண்டியது இல்லை. சரிங்க ஐயா. ரைட்டுங்களா? செய்யணுமா? கர்ம வினை அப்போ கழிக்கிறதுக்காகத்தான் நல்ல செயல் செய்யணுமே தவிர, அப்படி ம், இல்லைன்னா நல்ல செயல் செய்யணும்னு அவசியம் இல்லை. அப்போ நல்ல செயல்களை செய்யாதவங்க எல்லாம் கர்ம வினைகளை கழிச்சிட்டாங்கன்னு எடுத்துக்கணுமாங்க ஐயா? ஆஹா. அவங்க நல்ல செயல் செய்யாதவங்க எல்லாம் கெட்ட செயல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரிங்க ஐயா. அவங்க கெட்ட செயல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நல்ல செயலை ஏன் நான் நல்ல செயல் செய்யணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. ஆனா ஆஹ் அதுக்கு இப்ப நம்ம ஆசிரியர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க ம். நல்ல செயல் செஞ்சீங்கன்னா தான் நல்லதை அனுபவிப்பீங்க பின்னாடின்னு கேட்கறாங்க, சொல்றாங்க. ஆமாங்க ஐயா. ஆனா நம்ம கரெக்ட். நல்லதை செஞ்சு நல்லதை அனுபவிக்க அப்படியெல்லாம் இல்லை. அப்படியெல்லாம் இல்லை. ம். நல்ல செயல் செய்யறது எதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா, தீய செயலை அழிக்கிறதுக்கு. அப்ப தீய செயல் ஆமாங்க. கர்ம வினை இருந்தாதான் நம்ம நல்லது செய்யணும். இல்லாட்டி ஒண்ணுமே தேவையில்லை. நீங்க கர்ம வினை எல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா, ம். அவர் என்ன பண்றாரு? அவரு ஒரு முத்தி அடைஞ்ச நிலையில அவர் பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்துக்கிறாரு. புரியுதுங்க ஐயா. இப்ப எந்த நம்ம செயலுமே. நம்மலாம் நம்மலாம் ம். இப்ப இதெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப ம். எத்தனையோ சித்தர்கள் கோவைக்குள்ள போய் அப்படியே அப்படியே உட்காந்துட்டாங்க. அவங்க பாருங்க யாருக்கும் எந்த நல்லதும் செய்யறது இல்ல. அப்ப அவங்க கர்ம வினையெல்லாம் எப்படி கழிஞ்சதுனாலதான் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஆயுள் எப்படிங்க ஐயா நீட்டிக்கப்படுது அங்க? அவங்க பதிவுகள் தான் போயிடுச்சுங்களே, அதுக்கப்புறம் அவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அங்க? அவங்க இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க? இப்ப ஜீவ சமாதியா கூட தான் இருக்காங்க. அவங்க ம். இந்த உடல் அப்படிங்கிறதுக்காக பெறுதல் அப்படிங்கறத கூட நிறுத்தி போடுறாங்களே. அந்த அளவுக்கு சரிங்க. போறவங்கள தான் நான் சொல்றேன். சரிங்க ஐயா. ம். உடலுக்கு தேவை அப்படிங்கிறது பெறுதல் கூட இல்ல அவங்க.
ஆனா அது என்ன பண்றாங்க, அது ஆற்றலாகவே பெற்றுக்கொள்கிறார்கள். ஜீவசமாதியா உட்கார்றாங்க. சரிங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனால் இப்ப நீங்க சமுதாயத்தோடு இணைந்து வாழ்பவர்கள் பாத்தீங்கன்னா, தேவைக்காக என்ன பண்ணுவாங்க, பிச்சை எடுத்து சாப்பிடுவாங்க. இப்ப புத்த துறவியில தேவைக்கு பிச்சை எடுத்து சாப்பிடுவாங்க. ஆமாங்க ஐயா. பெறுதல் அங்க இருக்கும். அந்த ம். இடத்துல தேவை தேவை அளவில் பெறுதல். அதுதான் அது. இந்த பெறுதல் என்பதே தேவையில்லைன்னு அவர் சொல்றது என்னன்னா, ம். இந்த ஆன்மாவுக்கு பெறுதல் என்று ஒன்று இல்லை, இந்த சரிங்க ஐயா. உடலுக்குத்தான் பெறுதல். ம்ஹும். இப்ப பாருங்க, இப்ப நமக்குமே இப்ப பெறுதல் வேணும், பொருள் வேணும். எதுக்கு? இந்த உடலின் தேவை நிறைவு செய்து கொள்ளத்தான் பெறுதல் வேண்டும். ஆமாங்க ஐயா. பல தடவை மகரிஷி தெளிவா சொல்லியிருக்காரு. தேவைகள் 3 என்பது உடலின் தேவை. ம். இந்த ஆன்மாவுக்கு தேவை எதுவுமே இல்லை. ஆன்மாவுக்கு பெறுதல் என்று ஒன்றுமே இல்லை. நல்லா பாருங்க. சரிங்க. ம். ம். இப்ப பசியே இல்லை. பசி இல்லைன்னா சாப்பாடு தேவையில்லை. சரிங்க ஐயா. அப்ப அங்க என்ன பெறுதல் என்ன பண்ணி இருக்கு? நம்ம என்ன பண்ணிடுறோம்னா, நாளைக்கு பசிக்கும்ல, அதுக்கு நாளைக்கு ம். பசிக்கிறதுக்கு இன்னைக்கு அரிசி வாங்கி வைக்கணும்ல. நம்ம அப்படிதான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமாங்க ஐயா. ஆமா. அந்த பெறுதலும் நாளைக்கு இந்த உடம்புக்கு ம். தான். ஆனா இந்த உடம்புக்கு எவ்வளவு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம்? அப்ப அந்த இடத்துல அறியாமை. அப்ப பெறுதல் சரிங்க. என்பது உடலுக்கு என்பதை விட்டுட்டு மனதுக்குன்னு ஆக்கிட்டோம் பாருங்க. அங்கதான் ஒரு மயக்கம், கர்மவினை. அப்ப புத்தர் சொன்ன பெறுதல் என்பது எதுவுமே இல்லை என்று சொன்னால், ம். ஆன்மாவுக்கு பெறுதல் என்று எதுவுமே இல்லை. புரியுதுங்க உடலுக்கு ஐயா. மட்டும்தான் பெறுதலை தவிர ஆன்மாவுக்கு பெறுதல் ம். என்பதே இல்லை. புரியுதுங்க ஐயா. ஆன்மாவுக்கு விடுதல் மட்டும்தான். அது என்னது? அது கர்மவினை. அது ஏன் இந்த உடலுக்கு அதிகமாக நம்ம அதை அனுபவிச்சதுனாலதான் அந்த கர்மவினை. அப்ப ஆன்மா விடுதலை அடைகிறது தான் ஒன்னே வேலை தவிர, அதான் ஆன்ம ம். விடுதலைன்னு சொன்னாங்க. அங்க பெறுதல் என்று ஒன்றுமே இல்லை. விடுதல் சரி. மட்டும்தான் இருக்கிறது. விடுதலே ஞானம். விடுதலையே ஞானம். சரிங்க ஐயா. மகரிஷி சரிங்க. தத்துவமும் நம்ம மகரிஷி தத்துவமும் புத்தர் தத்துவம் எல்லாமே பார்த்தோம்னா கடைசியில ஒரே இடத்துல வந்தா நிக்குங்கம்மா. ஆமாங்க ஐயா. எல்லா ஞானவான்கள் தான் அப்படிதாங்க ஐயா இருக்கு. எல்லாம் ஒரே இடத்துல வந்து நிக்கும். நம்ம அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் இப்படி பேசி புரிஞ்சுக்கிறோம், வேற ஒண்ணும் இல்லை. வாழ்க சரிங்க ஐயா. வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க ஐயா. இப்போ நம்ப சொல்லுங்க. வந்து ஒரு அம்மா, அப்பாவுடைய ஒரு சின்ன வயசுலயே ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு நோய் வருதுன்னா, அது அம்மா, அப்பாவுடைய கர்ம வினையில ம். தான் அந்த குழந்தைய பார்த்து அவங்க கஷ்டப்படுறாங்க. இப்போ அப்பா அவங்க அப்பா தாத்தா பாட்டியினுடைய கர்மவினை கண்டிப்பா தரணும். அதை கண்டிப்பா. அடிப்படையாக கொண்டு மட்டுமே கண்டிப்பா வருகிறது. மட்டுமே அந்த இடத்துல வருகிறது. அப்படி சொல்லணும். அவங்களுடைய சரிங்க. இதை அடிப்படையாக கொண்டு மட்டுமே வருகிறது. இதற்கு யாரு ம். பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும்? அவங்கதான் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ம். ம். ஆனா அவங்க எல்லா பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? அந்த பொறுப்பை தூக்கி இறைவன் கையில போடுறாங்க. என் பேட்டிக்கு ம். இப்படி, என் பேரனுக்கு இப்படி, என் குழந்தைக்கு இப்படி நோயை கொடுத்துட்டியேன்னு இறைவனுக்கு வேலை தூக்கி போடுறாங்க. பொறுப்பை ஏற்க வேண்டியவர்கள் அவர்கள். அதனாலதான் ம். சொல்லுவேன், குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய நோய்கள், கிரானிக் டிசீஸ் எது இருந்தாலும் ம். பெற்றோர்களும் அவர்களுடைய தாத்தாமார்களும் செய்யக்கூடிய அந்த புண்ணியம் அந்த குழந்தையினுடைய நோயை போக்கும். ஆமாங்க. இப்போ அவங்க செய்யற புண்ணிய செயல் வந்து அவங்க கிட்ட இருக்கிற ஏற்கனவே அவங்க வச்சிருக்க சஞ்சித கர்மம் கழியுங்களா? இல்ல இப்போ அடுத்த தலைமுறை அவங்க நோய் அவங்க அவங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல்ல அழியும். ஒரிஜினல் ம். அழியும் போது இந்த குழந்தைகிட்ட ஜெராக்ஸ் தானே இருக்கு. ம். ஜெராக்ஸ்ல உடனே அழிஞ்சிரும். அப்ப சரிங்க. அங்க நோய் சரிங்க. போயிரும். ம். இப்ப இதை எந்த டாக்டராவது குழந்தைகள் டாக்டர் யாராவது சொல்றாங்களா? அவங்க அப்பா அம்மாட்ட நீங்க உங்களாலதான் இருக்கு, நீங்க இந்த செயல்கள்லாம் செய்யணும் அப்படின்லாம் சொன்னா சொல்ல மாட்டாங்க. அதுக்கெல்லாம் ப்ரூஃப் கொடுன்னு கேட்பான். ம். அப்ப இதெல்லாம் நம்ம தான் சொல்ல முடியும். சரிங்க. நம்ம தத்துவத்தின் மூலம் தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. சரி, இப்போ இன்னொரு குழந்தை ஒரு 13 வயசுக்கு அதுக்கப்புறமா இருக்கிற ஏஜ்ல இருக்க பசங்க வந்து நம்மளுடைய மகரிஷி தத்துவங்கள் எல்லாம் கத்துக்கிட்டு, அவங்க வந்து நல்ல செயல்கள் புரியும்போது, அவங்களுடைய அம்மா, அப்பா கிட்ட இருக்கிற கர்ம ம். வினை கொஞ்சம் வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? அதாவது இவங்க ஜெராக்ஸ்ல இருக்கிறத இவங்க அழிச்சிடுறாங்க. ரைட்டா? ம்.
ஆனா ஆமாங்க. ஒரிஜினல் அழியாது. ஆமா. அதை அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அதுதான் கேக்குறேன். அது அப்ப திரும்பி வருங்களா உங்களுக்கு? அது அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். இப்ப அவங்க இறந்துட்டா அது எங்க போகும்னு கேட்பீங்க. ஆமாங்க. அது அது இல்ல அது. இறந்துட்டா எங்க போகும்? இப்ப ஆ. பாருங்க, இதுல 2 ம். பையங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்க. ஒரு பையன் முழுக்க அழிச்சிட்டான், ம். இன்னொரு பையன் அப்படியே வச்சிருக்கான். இவர் இறந்த உடனே அந்த அப்படியே வச்சிருக்கான் பாத்தீங்களா, அங்கதான் அதெல்லாம் போய் சேரும். சரிங்க. இந்த ம். பையனுக்கு வராது. இதெல்லாம் எப்படி கணக்கு பார்த்து அதெல்லாம் எங்கெங்க போறதுன்னு எப்படிலாம் அது இறைவன் அந்த கணக்கெல்லாம் கரெக்டா போட்டு எங்கெங்க ம். போகணும்னு பண்ணிடுறான். மனுஷங்க கம்ப்யூட்டரே இவ்வளவு கணக்கு போடுது. நிச்சயமாங்கய்யா. சிறப்புங்க. ஆஹ் ரொம்ப நல்ல அது மாதிரி விளக்கம்ய்யா. போகும். நன்றிங்க. ம். அடுத்ததாக வாழ்க வளமுடன். நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க எனக்கு வளமுடன். ஒரு டவுட். சொல்லுங்கம்மா. இப்போ இறைவனே இல்ல, கடவுளே இல்ல அப்படின்னு இப்போ ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க ஒரு இதுல. கடவுள் என்று தனியாக இல்லை. இல்லை, தனியாக இல்லைன்னு சொன்னீங்க. ஆஹ் ஆஹ் இப்ப ஆஹ் வந்து ஆஹ். இந்த திருவாசகம், திருமுறைகள் எல்லாம் எழுதுனாங்க. அது இறைவனே ஆம். எழுதுனதுன்னு சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் இல்லைங்களா? அததான் அப்படி இல்லைன்னு சொல்றாரு புத்தர். இறை ஆஹ் உணர்வில் இவங்க எழுதுனாங்களே தவிர இறைவனே படைச்சிட்டாரு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவரே ஆஹ், இறைவனே எழுதினாரு, இறைவன் படைத்தது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அங்க அது சரியா வராதுங்கம்மா. இறை தன்மையில் இவங்க இவங்க உணர்ந்து எழுதுனதுதான். இறைவனே எங்க எழுத ஆஹ் போறாரு? இறைவன் தான் ஆமா. எழுதுறாரு. இறைவன் தான் எழுதுறாரு. ஆஹ் இவரும் இறைவன் தான் வச்சுக்குங்க. ஆஹ் நீ இறைவன் தான் படைத்தார் என்று சொன்னா இறைவன் வேறாக மாறிவிடும். அப்ப ரைட்டா? இப்ப நீங்க எழுதினவரு பேசுறதும் இப்ப இப்ப எழுதினவரு இப்ப நீங்க பேசுறது ஒரு இறை தன்மையில தான் எழுதியிருப்பாரு. ஆஹ் ஆனா அது இறைவனால் படைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னோம்னா அது என்ன ஆயிரும்னா இறைவன் தனியாக இருக்கிற மாதிரி வந்துரும். அதுல நமக்கு ஆஹ் அதுல இது எல்லாம் போயிரும். எப்படி வந்துரும்? நம்ம கண்மூடித்தனமா அதை நம்புற மாதிரி ஆயிரும். அதுல அதை ஒரு ஆய்வு செஞ்சு அதை சிந்தனை செய்து நம்ம நடைமுறை கொண்டு வர மாட்டோம். கண்மூடித்தனமா நம்பிடுவோம். ஆமா. ஆமாங்க ஐயா. அதனால இப்ப இப்ப நீங்க பேசுறீங்கல்ல, இப்ப ஆ, உங்களுக்குள்ள இருந்து இறை பேசதான் நாங்க நினைக்கலாமா இப்போ? இப்ப அதாவது அந்த மாதிரி நினைச்சுக்கலாம் இல்லைங்கய்யா? எனக்குள்ள இருந்து இறைவன் பேசுகிறான் அப்படின்னு பட்டீங்கன்னா என்னமோ எனக்குள்ள இறைவன் பேசுறான் அப்படின்னு சொன்னோம்னா அது இறைவன் வேறு நான் வேறுன்னு ஆகி போயிடும். அந்த தன்மை தானே தவிர இறைவன் என்பது ஒரு உருவம் அல்ல, அது ஒரு தன்மை. அவ்வளவுதாங்கம்மா. தன்மைக்கு தான் இறைவன் சொல்றமே தவிர அந்த உருவத்துக்கு இறைவன் கிடையாது, உருவம் கிடையாது. இப்போ நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப ஒரு டேபிள் மேல ஒரு மாம்பழம் வச்சிருக்கேன். இது என்னதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? மாம்பழம். மாம்பழம் சொல்லிட்டீங்க, ரைட்டா? ஆ, சரி. இப்போ ஆ, ஒரு மெழுகுல மாம்பழம் செஞ்சு அதே மாதிரி மாம்பழத்தை கொண்டு வந்து டேபிள்ல வச்சிருக்கேன். இது என்னன்னு கேக்குறேன், என்ன சொல்லுவீங்க? ஆ. அதே மாதிரி மாம்பழம் தானே மாம்பழமா? சொல்லுவீங்க. ஆனா உங்களுக்கு நான் மெழுகுல செஞ்சேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆமா. நான் வச்சிருக்கேன், இது என்னன்னு கேட்டா மாம்பழம்னு சொல்லிட்டீங்க. ஆ, இப்ப நீங்க இதை எடுத்து கடிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்றேன். அதை அப்படி கடிச்சீங்கன்னா வலு வலு வலுன்னு வெறும் வேக்ஸா வருது. ஆ. உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐயா இது மாம்பழமே இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆமா. ஆ, முதல்ல நீங்க தான் மாம்பழம் சொன்னீங்க, இப்ப ஏன் இல்லைன்னு சொல்றீங்க? ஆ. முதல்ல நீங்க தானே சொன்னீங்க மாம்பழம்னு, ஆமா. இப்ப ஏன் இல்லைன்னு சொல்றீங்க? ஆ. இல்லைங்க, அதை கடிச்சு பார்த்தோம்னா அது மாம்பழம் மாதிரி இல்ல. அப்ப நீங்க அந்த உருவத்தை மாம்பழம் சொல்றீங்களா, அந்த தன்மையை மாம்பழம் சொல்றீங்களா? ஆமா, கரெக்ட். தன்மையை தானே மாம்பழம் சொல்றீங்க. சொல்றோம். அதே போல இறைவன் தன்மையை தன்மைதான் சொல்றோம். இறைத்தன்மையை தவிர ஆ, இறைவன் உருவம் கிடையாது. ஆ, அந்த தன்மைக்கு நீங்களும் வரலாம். ஆ, யார் வேணாலும் அந்த தன்மையில நம்ம இருக்கலாம். ஆ, முழுமையாக அந்த தன்மை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்கள் இறைவன். ஆ, நீங்கள் இறைவன் இல்ல, நீங்களும் இறைவன். வார்த்தையை மாத்திக்கங்க. இப்படி ஆ. இப்ப ஒருத்தர் முழு தன்மையை வாங்கிட்டாருன்னு வச்சுங்க, நான் தான் இறைவன் சொல்லிட்டோம்னா அது தப்பு. நானும் இறைவன், நீங்களும் இறைவன், எல்லோரும் இறைவனாக மாறலாம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதை தனிமைப்படுத்தக் கூடாது. அதான் புத்தர் சொன்னது. ம்.
இப்ப அது பாடுறதுனால அவங்களுக்கு பலன் வருமா ஐயா? இப்ப நாங்க சாமி கிட்ட இல்லைங்கம்மா, பாடுறோம். இப்போ மகரிஷி இந்த தத்துவம் எல்லாம் கொடுத்தாரு. அவர் அந்த தன்மையில் இருந்து கொடுத்தாரு, அவ்வளவுதானே. ஆமா. அதனால அவருக்கு என்ன பலன் அப்படின்னு சொன்னோம்னா, அதை எல்லாத்தையும் நாம புரிஞ்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு நம்ம தூய்மை அடைகிறோம்னா இந்த பலன் அவருக்கு அவருடைய கர்மயத்துக்கு போகும் இல்லையா. அவருடைய கர்மயத்துல கொஞ்சம் நெஞ்சம் இருக்கக்கூடிய கர்மவினை தூய்மை அடையும் இல்லையா. அதுக்காக தான் அவங்க எல்லாம் இந்த தொண்டெல்லாம் செஞ்சாங்க. இப்ப மாணிக்கவாசகர் எழுதினாரு, திருமூலர் எழுதினாரு, எல்லாமே தொண்டின் அடிப்படையில் தான் எழுதினாங்க. உணர்ந்ததை சொல்லணும் அப்படின்னு எழுதினாங்க. அது எல்லாமே இவங்க எழுதுனதுதான், இறை தன்மையில் எழுதுனதை. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மக்கள் ஒரு மனுஷன் எழுதுனான்னு சொன்னா இவன் நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லி, அது இறைவனால் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னா நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லிவிட்டாங்க. அப்ப கண்மூடித்தனமா நம்புற மாதிரி ஆயிப்போச்சு. அத புத்தர் வந்து மாத்துறாரு. இல்லை, கடவுள் படைத்தது இல்லை, இது மனிதர்கள் எழுதியது, அந்த தன்மையில் எழுதியது, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. ஐயா இன்னும் ஐயா சொல்லுங்கம்மா. இப்போ நாங்க 3 பேரு, நாங்க அக்கா தங்கச்சிங்க, எல்லாருமே நல்லா இருக்காங்க. அப்ப ஏன் எனக்கு ஏன் கர்ம வினை வருது? அவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க, எனக்கு மாத்திரம் நல்லா இல்ல. இல்லங்கம்மா, அது எப்படின்னா, அந்த கர்ம வினை வரும்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வரும். ஆனா நீங்க பிறந்தது வந்து வித்தியாசம் இருக்குல்ல. நீங்க 3-4 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருப்பீங்க, 5 வருஷத்துக்கு பின்னாடி அவங்க பிறந்திருப்பாங்க. அந்த 5 வருஷத்துல உங்க அம்மா அப்பா வந்து ஏகப்பட்ட கர்ம வினையை கழிச்சுட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப அவமானப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு கர்ம வினை கம்மியா தானே போகும். உங்களுக்கும் அவங்களுக்கு வேறுபாடு இருக்கும்ல. அது மாதிரி இருக்கும். அப்ப எனக்கு மட்டும் ஏன் அப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல. இன்னொன்னு என்னன்னா, நாம செய்த கர்மவினையை அதுல சேர்த்து பார்க்கணும். அதை டோட்டல் பார்க்கும்போது இந்த வேறுபாடுகள் கொஞ்சம் அதிகமா தெரியும். ஓரளவுக்கு ஒற்றுமையும் இருக்கும். ஒற்றுமையில வேற்றுமை வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகளை பொறுத்து இருக்கு. ஒருத்தர் வந்து இருக்கிறத கூட்டியிருப்பாரு, ஒருத்தர் இருக்கிறத குறைச்சிருப்பாரு. அப்ப டிஃபரன்ஸ் வந்துடும். டிஃபரன்ஸ் வந்துடும். அது நம்மளுடைய பிராரப்த கர்மத்தை பொறுத்து இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. இவ்வளவு நாள் எனக்கு வந்து டவுட், எனக்கு இந்த நிமிஷத்துல இப்பதான் நீங்க போக்கி இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிம்மா, நன்றிம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக கீதா தேவியம்மா, நீங்க கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கீதா தேவியம்மா, நீங்க கேளுங்க. அம்மா கேக்குதுங்களாம்மா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். என்னோட கேள்வி என்னன்னா ஐயா, இப்ப வந்து ஒரு உயிர் வந்து ஆன்மால கலகங்கள் எல்லாம் போயிடுச்சுயா. இப்ப வந்து உயிரா மாறிட்டோடனே அது உயிர் எங்கேயா போவோம்? அதுதான் நம்ம அந்த சாலோகம், சாயுஜ்யம், சாமீபம் இப்படி எல்லாம் மகிழ்ச்சி சொல்றாங்க பார்த்தீங்களா. அந்த வான்காந்த களத்துல ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் போய் அது உயர்ந்த நிலைக்கு போயிடும். அந்த விண்ணோடு விண்ணாக கலந்து விடும், இயற்கையோடு இயற்கையாக கலந்து விடும், அவ்வளவுதான். அங்க மேல போகலன்னா பண்ண முடியாது. அதை ஐடென்டிஃபை எல்லாம் பண்ண முடியாது. நீங்க சில மகான்களுடைய ஆன்மாவே பாருங்க, அது அந்த 4 ஸ்டேஜ்ல 2வது 3வது ஸ்டேஜ்ல நின்றுட்டு இருக்குது. எதுக்கு? இன்னும் நம்ம இங்க இருக்கக்கூடிய ஆன்மாவெல்லாம் உயரணுங்கிறதுக்காக அங்க இருந்துகிட்டு இருக்கிற ஆன்மாக்கள்லாம் இருக்கு. சரிங்கய்யா. அந்த மாதிரி இருக்கு. இந்த களத்துல தான் இருக்காங்க, இந்த களத்துல தான் இருக்காங்க. அதனாலதான் இப்ப என்ன ஆகுது, இப்ப அந்த சிந்தனையை நம்ம செய்யும் போது அவங்க அப்பப்ப வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளாக வந்து அந்த சிந்தனையை கொடுக்குறாங்க. அப்ப அவங்களும் பாருங்க கடைசி நிலையில போய் கலக்கல, அவங்க சமுதாயத்துக்காக இருந்து கொண்டு இருக்கிறார்கள், அப்படி இருக்காங்க. நம்மெல்லாம் நம்ம குழந்தைகளுக்காக, நம்ம சந்ததிக்காக இருந்து கொண்டு இருக்கிறோம், அவர்கள் சமுதாயத்துக்காக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். சரிங்க. இப்ப வந்து கலங்கங்கள் போன உயிர் வந்து நம்ம கடவுளோட இறைவனோட மர்ஜ் ஆகாதயா? கலந்துராதா? கலந்துட்டு அது எப்படின்னாங்கம்மா, இப்ப வள்ளலாறு, மகரிஷி போன்றவங்களுக்கு எல்லாம் இந்த சமுதாய உணர்வு அவங்ககிட்ட இருந்துச்சு. அப்ப அது வரைக்கும் அவங்களுடைய ஆன்மா வந்து இந்த வான்காந்த காலத்துல இருக்கும். நமக்கு நம்ம சந்ததிக்காக அப்படின்னு நம்ம இருக்கும்போது நம்ம சந்ததியோட போய் கலந்துக்குவோம்.
சமுதாயத்துக்காக அப்படின்னு சொன்னோம்னா வான்காந்த களத்துல இருப்போம். அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆயிரும், மேல போய் விண்ணோடு விண்ணாக கலைஞ்சிரும். இப்ப வந்து மகரிஷி நினைக்கிறாள் நம்ம வந்து சமுதாயத்துக்கு பண்ணணும் சொல்லி மகரிஷி நினைக்கிறாரு. அதனாலதான் மகரிஷியே அங்கே இந்த சமுதாயம் சார்ந்த சிந்தனைகளை கொண்டவர்கள் மட்டும் இங்க வான்காந்த களத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள். அவங்களதான் பௌர்ணமி அன்னைக்கு அவங்களுடைய லிங்க் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதையும் இவங்க என்ன பண்றாங்க, பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போய் அவங்கள லிங்க வச்சுக்கிட்டு நம்ம காசு போனா கார் பங்களால வாங்கணும்னு நினைச்சிட்டு போய் கும்பிடுறவங்க எல்லாம் இருக்காங்க. நன்றி ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா இந்த நமக்கு இப்பதான் இந்த பிறர் நலம் போக்குவதற்கான பிறர் நலன் பத்தி இப்பதான் நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அந்த எண்ணம் நமக்கு எல்லாம் இப்பதான் வந்திருக்குது. இன்னும் நம்ம பல ஜென்மங்கள் எடுக்கணுமா? இதே இந்த ஜென்மம் பூரா இதே எண்ணத்திலே டிராவல் பண்ணணும். அதுக்கப்புறம் பல ஜென்மங்கள் வரணும். அப்புறம் அன்னைக்கு சொன்னீங்க புத்தர் வந்து 100 பிறவி கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஞான நிலைக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்லைங்க? ஆமா ஆமா, 100 ஆண்டு பிறவிக்கு பின்னாடிதான் வந்தேன்னு சொல்றாரு. நம்ம இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஆமா, இப்போ நம்ம பிறருக்கு உதவணுங்கிறத எப்ப நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம சுயநலத்துல இருந்து கொஞ்சம் கேப் கிடைக்கும் போதுதான் அதை நினைக்கிறோமே தவிர எப்பயுமே அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இல்லை. அப்படி இருந்தா நம்ம குடும்பத்தை விட்டுட்டு வெளியே போயிருப்போமே. அதனால ஒரு சின்ன கேப் கிடைக்கிறப்பதான் அப்படி நம்ம வர்றோம். ஆனால் நமக்கு இன்னும் நிறைய பிறவிகள் இருக்கு. வாழ்க வளமுடன். நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன். அம்மா நிறைவு செய்யலாம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். இத்தனை நேரம் அனைத்து அன்பர்களின் கேள்விகளுக்கு நமக்கு தெளிவாக விளக்கம் அளித்த நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த மாலை நேர நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம்.